இப்போ நம்ம ஒரு வெளி இடத்துக்கு போகிறோம் சரியா. ஒரு வெளி இடத்துக்கு போகும்போது நம்ம அம்மாட்டையோ அப்பாட்டையோ கண்டிப்பாக வந்து சொல்லாமல் போகக்கூடாது, கண்டிப்பாக சொல்லிட்டு போகணும். அதே மாதிரி வந்து எல்லாருக்கிட்டையும் சொல்லணுங்கிற அவசியம் வந்து கிடையாது சரியா. எதுக்கு சொல்கிறோம்னா, நம்ம வந்து அம்மா அப்பாட்ட வந்து என்றைக்குனாலும் சொல்லலாம். நமக்கு நல்ல நல்ல நண்பர்கள், அதாவது நல்ல பழக்க வைக்கிறவங்ககிட்ட மட்டும் சொல்லணும் சரியா. எங்கே போனாலும் சரி, நல்ல அதாவது நம்ம மேலே பொறாமப்படாமல் இருக்கிறவங்ககிட்ட மட்டும்தான் நம்ம எங்கே போகிறோம் எங்கே இருக்கோம், நம்மளை வந்து நல்ல வாழ்க்கைக்கு உதவுறவங்ககிட்ட மட்டும் நம்ம வந்து எங்கே போகிறோங்கிறத கண்டிப்பாக சொல்லணும் சரியா. சொல்லக்கூடாத நபர்கள் யார் தெரியுமா? நம்மளை பார்த்து பொறாமப்படுறவங்க, நம்மளை பார்த்து வயிறு எறிகிறவங்க. ஏன்னா அவங்ககிட்ட வந்து நம்ம சொல்லக்கூடாது. ஏன்னா அவங்க பேச்சுவார்த்தையிலே நம்ம கண்டுபிடிச்சிடலாம், இவங்க வந்து நம்ம எப்படி பேசுகிறாங்க, எப்படி நம்மளை நடத்துதாங்க அப்படிங்கிற அந்த விஷயத்தையே கண்டுபிடிச்சிடலாம். அவங்ககிட்ட வந்து நம்ம இங்கே தான் போகணும் அங்கே தான் போகணுங்கிறத சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. அவங்க கூட பழகாமல் இருக்கிறதே ரொம்ப நல்லது. இது வந்து எனக்கு வந்து ஒரு கற்பித்த பாடம். இது வந்து எனக்கு வந்து யாரும் சொல்லி கொடுக்கல. இதை வந்து நான் வந்து கண்டினியூ பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி வரைக்கும், இப்போ வரைக்கும் நான் கண்டினியூ பண்ணிகிட்ருக்கேன் சரியா. இதை வந்து முடிஞ்ச வரைக்கும் வெளியில் போகிறது, விற்கிறது, ஒரு கடைக்கு போகிறது, ஒரு நல்ல காரியத்துக்கு போகிறது, இதெல்லாம் வந்து யார்கிட்டையுமே வந்து பகிர்ந்துக்கிடாதீங்க முடிஞ்ச வரைக்கும். அம்மா அப்பாட்ட சொல்லுங்கள். ரெண்டாவது வந்து நம்ம ரிலேஷன் ரொம்ப தெரிஞ்சவங்க, நம்ம மேலே ரொம்ப பிரிய வச்சுருக்கவங்ககிட்ட சொல்லுங்கள். எல்லாவங்ககிட்டையும் சொல்லாதீங்க சரியா, எந்த ஒரு நல்ல விஷயம்னாலும் சரி. ஏன்னா அவங்க பொறாமையிலே அவிஞ்சு அவங்க கண் பார்வையிலே வந்து நம்ம வந்து முன்னேற விடாமல் ஆக்கிடும் சரியா. வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.